சங்கீதம் 102. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்துச் செய்யும் விண்ணப்பம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச் செய்யும். என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது. என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல் எரியுண்டது. என் இருதயம் புல்லைப் போல் வெட்டுண்டு உலர்ந்தது. என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டிக் கொள்ளுகிறது. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன். பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போல் ஆனேன். நான் நித்திரையில்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். நீர் என்னை உயரத் தூக்கி தாழத் தள்ளினீர். உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போல் இருக்கிறது. புல்லைப் போல் உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வழியிலே என் பெலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுகப் பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும். உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம்போல் பழமையாய்ப்போம். அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர். அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். சங்கீதம் 120. ஆரோகண சங்கீதம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூரச்செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன். அவர்களோ
நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். சங்கீதம் 137. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரிச் செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்துப் போடுங்கள், அஸ்திவாரம் மட்டும் இடித்துப் போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய்ப் போகிறவளே, நீ எங்களுக்குச் செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். எரேமியாவின் புலம்பல். அதிகாரம் 1. ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாளே. ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாய் இருந்தவள் கப்பம் கட்டுகிறவள் ஆனாளே. ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களுமானார்கள். யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவள் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள், இளைப்பாறுதல் அடையாள். அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள். பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சீயோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது. அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள். அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள். அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது. அவள் சத்துருக்கள் தலைமையானார்கள். அவள் பகைஞர் சுகித்திருக்கிறார்கள். அவளுடைய திரளான பாதகங்களின் நிமித்தம் கர்த்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார். அவள் பிள்ளைகள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள். சீயோன் குமாரத்தியின் அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று. அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தொடர்கிறவனுக்கு முன்பாக சத்துவமில்லாமல் நடந்து போனார்கள். தனக்கு சிறுமையும் தவைப்பும் உண்டாகிய நாட்களிலே எருசலேம் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்கு உண்டாயிருந்த இன்பமானவைகளையெல்லாம் நினைக்கிறாள். அவளுக்கு உதவி செய்வார் இல்லாமல் அவளுடைய ஜனங்கள் சத்துருவின் கையிலே விழுகையில் பகைஞர் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினார்கள். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள். ஆதலால் தூர ஸ்திரீயைப் போலானாள். அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள். அவளுடைய மானத்தை கண்டார்கள். அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள். அவளுடைய அசூசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். தேற்றுவார் இல்லை. கர்த்தாவே, என் சிறுமையை பாரும். பகைஞன் பெருமை பாராட்டினானே. அவளுடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்துரு தன் கையை நீட்டினான். உம்முடைய சபையிலே வரலாகாதென்று தேவரீர் விலக்கிய புறஜாதியார் உமது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்ததை கண்டாள். அவளுடைய ஜனங்கள் எல்லாரும் அப்பம் தேடி தவிக்கிறார்கள். தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுடைய இன்பமானவைகளை ஆகாரத்துக்கென்று கொடுத்து விட்டார்கள். கர்த்தாவே, நோக்கி பாரும். எண்ணமற்றவள் ஆனேனே. வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவை இல்லையா?
கர்த்தர் தமது உக்கிரமான கோபமுண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். உயரத்திலிருந்து என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார். அது அவைகளில் பற்றி எரிகிறது. என் கால்களுக்கு வலையை வீசினார். என்னை பின்னிட்டு விழப்பண்ணினார். என்னை பாழாக்கினார். நித்தம் நான் பரட்சைப்பட்டு போகிறேன். என் பாதங்களின் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது. அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது. என் பலனை விழப்பண்ணினார். நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஒடுக்குகிறவர்களின் கையில் ஒப்பு கொடுத்தார். என்னிலுள்ள பராக்கிரமசாலிகளாகிய என்னுடையவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மிதித்து போட்டார். என் வாலிபரை நொறுக்கும்படி எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரவழைத்தார். திராட்சை பழத்தை ஆலையில் மிதிக்கிறது போல ஆண்டவர் யூதா குமாரத்தியாகிய கன்னியை மிதித்தார். இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன். என் கண்ணே நீராய்ச் சொரிகிறது. என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார். பகைஞன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய்ப்போனார்கள். சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள். அவளை தேற்றுவார் ஒருவருமில்லை. கர்த்தர் யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரை அவனுக்கு சத்துருக்களாக கட்டளையிட்டார். அவைகளுக்குள்ளே எருசலேம் தூர ஸ்திரீக்கு ஒப்பானாள். கர்த்தர் நீதிபரர். அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள். என்னை சிநேகித்தவர்களை கூப்பிட்டேன். அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள். என் ஆசாரியர்களும் என் மூப்பர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு அப்பம் தேடுகையில் நகரத்தில் மூச்சொடுங்கி மாண்டார்கள். கர்த்தாவே, பாரும், நான் நெருக்கப்படுகிறேன். என் குடல் கொதிக்கிறது. நான் கடும் துரோகம் பண்ணினபடியினால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது. வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவளாக்கிற்று. வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. என் பகைஞர் எல்லாரும் எனக்கு வந்த ஆபத்தை கேட்டு தேவரீர் அதைச் செய்தபடியால் சந்தோஷமாயிருக்கிறார்கள். நீர் கூறின நாளை வரப்பண்ணுவீர். அப்பொழுது அவர்களும் என்னைப்போல் ஆவார்கள். அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் உமது முகத்துக்கு முன்பாக வரக்கடவது. என் சகல பாதகங்களின் நிமித்தமும் நீர் எனக்குச் செய்தது போல அவர்களுக்கும் செய்யும். என் பெருமூச்சுக்கள் மிகுதியாயின. என் இருதயம் பலட்சயமாயிருக்கிறது. எரேமியாவின் புலம்பல். அதிகாரம் 2. ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தில் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார். அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாதபீடத்தை நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழத்தள்ளினார். ஆண்டவர் தப்பவிடாமல் யாக்கோபின் வாசஸ்தலங்களையெல்லாம் விழுங்கினார். அவர் யூதா குமாரத்தியின் அரண்களையெல்லாம் தமது சினத்திலே இடித்து தரையோடே தரையாக்கி போட்டார். ராஜ்யத்தையும் அதன் பிரபுக்களையும் பரிசுத்த கொலைச்சலாக்கினார். அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார். சத்துருவுக்கு முன்பாக அவர் தமது வலதுகரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையைப் போல் யாக்கோபுக்கு விரோதமாக எரிந்தார். பகைஞனைப் போல் தம்முடைய வில்லை நாணேற்றினார். சத்துருவைப் போல் தம்முடைய வலதுகரத்தை நீட்டி நின்று கண்ணுக்கு இன்பமானதையெல்லாம் அழித்து போட்டார். சீயோன் குமாரத்தியின் கூடாரத்திலே தம்முடைய உக்கிரத்தை அக்கினியைப் போல் சொரிய பண்ணினார். ஆண்டவர் பகைஞன் போலானார். இஸ்ரவேலை விழுங்கினார். அதன் அரண்மனைகளையெல்லாம் விழுங்கினார். அதன் அரண்களை அழித்து யூதா குமாரத்திக்கு மிகுந்த துக்கிப்பையும் சலிப்பையும் உண்டாக்கினார். தோட்டத்தின் வேலியைப் போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கிப் போட்டார். சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார். கர்த்தர் சீயோனிலே பண்டிகையையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி
தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார். ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்துவிட்டார். தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்துவிட்டார். அதனுடைய அரமனைகளின் மதில்களை சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுத்தார். பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல் கர்த்தரின் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள். கர்த்தர் சீயோன் குமாரத்தியின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார். நூலை போட்டார். அழிக்காதபடி தம்முடைய கையை அவர் முடக்கிக் கொண்டதில்லை. அரணிப்பையும் அலங்கத்தையும் புலம்பச் செய்தார். அவைகள் முற்றிலும் பெலனற்று கிடக்கிறது. அவள் வாசல்கள் தரையில் அமிழ்ந்திக் கிடக்கிறது. அவள் தாழ்பாள்களை முறித்து உடைத்து போட்டார். அவள் ராஜாவும் அவள் பிரபுக்களும் பிரஜாதியாருக்குள் இருக்கிறார்கள். வேதமும் இல்லை. அவள் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதுமில்லை. சீயோன் குமாரத்தியின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள். தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்கிறார்கள். இரட்டு உடுத்தி இருக்கிறார்கள். எருசலேமின் கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். என் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுங்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்துப் போகிறது. என் குடல்கள் கொதிக்கிறது. என் ஈரல் இளகி தரையிலே வடிகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். அவைகள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கும் போதும், தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும்போதும், தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள். எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தைப் போல் பெரிதாயிருக்கிறதே. உன்னை குணமாக்குகிறவன் யார்? உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விலக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். வழிப்போக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள். எருசலேம் குமாரத்தியின் பேரில் ஈசட் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி, பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள். உன் பகைஞர் எல்லாரும் உன் பேரில் தங்கள் வாயை திறக்கிறார்கள். ஈசட் போட்டு பற்கடிக்கிறார்கள். அதை விழுங்கினோம். நாம் காத்திருந்த நாள் இதுவே. இப்பொழுது நமக்கு கிடைத்தது. அதை கண்டோம் என்கிறார்கள். கர்த்தர் தாம் நினைத்ததைச் செய்தார். பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் தப்பவிடாமல் நிர்மூலமாக்கி உன்மேல் பகைஞன் சந்தோஷிக்கும்படி செய்தார். உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தியின் மதிலே, இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்துப் போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு. கர்த்தாவே, யாருக்கு இந்த பிரகாரமாகச் செய்தீர் என்று நோக்கி பாரும். ஸ்திரீகள் கை குழந்தைகளாகிய தங்கள் கற்பக்கனியை தின்ன வேண்டுமோ? ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ? இளைஞனும் முதிர் வயதுள்ளவனும் தெருக்களில் தரையிலே கிடக்கிறார்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் பட்டயத்தால் விழுந்தார்கள். உமது கோபத்தின் நாளிலே வெட்டி அவர்களை தப்ப விடாமல் கொன்று போட்டீர். பண்டிகை நாளில் கும்புகளை வரவழைப்பது போல் சுற்றிலுமிருந்து எனக்கு திகில்களை வரவழைத்தீர். கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் மீதியானவனும் இல்லை. நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகைஞன் நாசம் பண்ணினான்.